திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து கடவுள் ஆண்டாள் வேடத்துல வந்து அப்படி விளங்கரிச்சுட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க. ஆனா இவங்க எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக காரங்க சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கண்ணா. 2021 கருப்பர் கூட்டம் வந்த உடனே தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி எல்லாருமே வேல் பிடிச்சாங்க. திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு. இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்துல இருந்து. யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலா வெள்ளி வேலா பார்த்து வாங்கிட்டு வாங்கப்பா, சாதாரண வேலா வாங்கிட்டு வந்துடாதீங்க, வேலா கொடுங்க. எல்லாருமே அறிவாலயத்துல 2021 தேர்தலுக்கு முன்னாடி 3 மாசம் வேலா மட்டும் கொடுத்தாங்க. அந்த வேலை இவங்களும் பிடிச்ச புகைப்படம் இருக்கு. ஆனா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மக்களுடைய மூட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நாம தென் சென்னையில எம்பி ஆகணும், நம்ம தென் சென்னையில யாராச்சும் 2-3 எம்பி வரணும்னா நமக்கும் கடவுள் பக்தி இருக்குன்னு காட்ட வேண்டும் என்பதற்காக பண்ணியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கபட வேடம் போடத்தான் போறாங்க. ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வேடம் போட்டாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆன்மீகத்திற்கே எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தாண்டி அடுத்தபடி போறேன். ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க.